திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டு மறிவுள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவழிக்கு அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் செய்யோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பான். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே திருப்புகழ் சபை இன்று தொடங்கி வருகின்ற 2 நாட்களும் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த நூற்றாண்டு விழாவிலே இன்றைய மாலை பொழுதிலே அடியேன் கலந்து கொண்டு நீ வேறானாதிருக்க நான் வேறானாதிருக்க என்ற தலைப்பிலே 1-2 செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மேடையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே அடியேன் பங்கு கொள்ளுமாறு என்னை பணித்த அன்பிற்குரிய திரு லோகநாதன் அவர்களுக்கும் திரு சோசோமி சுந்தரமையா அவர்களுக்கும் மலேசியாவிலிருந்து இங்கு இந்த விழாவிற்காகவே வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய டாக்டர் ஜெயபாலன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரவு உணவு தொடங்கிய பிறகும் கூட சற்று கூட அதற்காக தயங்காமல் சலனப்படாமல் இங்கேயே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழா நடத்துகிறவர்கள் ஒரு பேலன்ஸ்டாக அந்த சாப்பாடை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த கூட்டம் அந்த பக்கம்தான் போகும். என்ன அப்படி அந்த ஒரு சலசலப்பு இங்கே இருந்தாலும் கூட இது ஒரு புதுமையான ஒரு மேடையாகவும் எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், நான் பேசுவதற்கு முன்பாகவே எனக்கு நன்றி தெரிவிக்கப்பட்ட ஒரே மேடை இதுதான் என்று நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். சரி, திருப்புகழில் பல சிறப்புகள் சொன்னார்கள். அதற்கு சந்தம், இசை, அமைப்பு முறை, அதனுடைய 6 சமயங்களை இணைக்கின்ற சிறப்பு, எல்லா சிறப்புகளும் சொன்னார்கள். ஒரு கிரகப்பிரவேச விழா நடந்தது. அந்த கிரகப்பிரவேச விழாவுக்கு ஒருத்தர் போயிருந்தார். அந்த வீட்டு ஓனர் எல்லாரையும் வரவேற்று அற்புதமாக அவர்களெல்லாம் உபசரித்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வீடு ரொம்ப பிரமாதமாக கட்டியிருந்தார். அவருக்கு ஒரு நெருக்கமான நண்பர், அவருக்கு அந்த நெருக்கமான நண்பர் அந்த விழாவில் கலந்து கொண்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒரு கிட்டக்க வந்து, ரொம்ப அருமையான வீடு கட்டியிருக்கப்பா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஆனால் அவங்க முகத்தில் கொஞ்சம் சோகம் இருக்கிற மாதிரி இருக்க, நல்லா தானே வீடு கட்டியிருக்கிற, ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டார். எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்களே என்ன? இல்லை பார்த்தேன், வீடு தான் நல்லா இருக்குது, அருமையாக விழா நடத்திட்டேன், அப்புறம் என்ன அப்படின்னார். அது ஒன்றும் இல்லை, நல்லா அருமையாக வீடு கட்டியிருக்கேன், மனை யாருதுன்னு தெரியலன்னா. என்ன, அதுபோல் அடிப்படை உரிமை திருப்புகழில் என்ன இருக்கிறது? எதற்காக திருப்புகழ் 15ஆம் நூற்றாண்டிலே எதற்காக இப்படி ஒரு அருளாளர் தோன்ற வேண்டும்? 7ஆம் நூற்றாண்டிலே அருளாளர்கள் தோன்றுகிறார்கள், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். 7ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தினுடைய நிலை என்ன? 9ஆம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதாரம் செய்கிறார். 9ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தின் நிலை என்ன? 12ஆம் நூற்றாண்டிலே தெய்வச்சேக்கிழார் திரு அவதாரம் செய்கிறார். தமிழகத்தினுடைய நிலை என்ன? 15ஆம் நூற்றாண்டிலே ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் திரு அவதாரம் செய்கின்றார். தமிழகத்தின் நிலை என்ன? எதற்காக அடிப்படையாக அந்த அருளாளர் வருவிக்க உற்றார்? சந்தம் பாடுவதற்கா, இசை பாடுவதற்கா, எதற்காக வருவிக்க உற்றார்? அடிப்படை நோக்கம் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படையான உயிர் நாடி. எத்தனை விதமான அலங்காரங்கள் பண்ணி இருக்கலாம், ஷோகேஸ் பொம்மைக்கு பிரமாதமான ஒரு உடையை உடுத்தி இருக்கலாம், நகையை போட்டிருக்கலாம், ஆனால் உயிரில்லாத பொம்மைக்கு அந்த அலங்காரங்கள் எந்த விதத்திலே துணை செய்து விட முடியும்?
திருப்புகழின் உயிர் நாடி எங்கே இருக்கிறது? ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாஸ் சுவாமிகள் 6666 பாடல்கள் பாடினார்கள். அவர்கள் அருணகிரிநாத சுவாமிக்கு அந்த துதிப்பாடல் தான் நான் பாடினேன். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் உருவி உள மறிவு உள உரு அருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவழிக்கப்பாராய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயவன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி. ரொம்ப அந்த இந்த திருப்புகழ் இந்த அழைப்புதலேயே கூட பல அருமையான திருப்புகழ்களை கொடுத்திருக்கிறார்கள். எடுத்தவனே இந்த புத்தகம் வெளியீட்டில் கூட பார்த்தா அந்த கைத்தல நெருகணி பாட்டு பாடல்களில் பார்க்கிற பொழுது திருப்புகழை பொருள் புரிந்து படிக்கிற பொழுதுதான் அந்த திருப்புகழின் சிறப்பு நமக்கு உண்மையிலேயே தெரியும். சைதாப்பேட்டையில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் ஒரு திருப்புகழை கல்வெட்டில் போட்டிருந்தாங்க. கைத்தல நெருகணி தான். அவர் அந்த குருக்கள் என்கிட்ட கேட்டார், இதில் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் என்னை தப்பாக நினைக்கப்படாது, எனக்கு தமிழ் தெரியும், இருந்தாலும் இதில் ஒரு சந்தேகம்னார். ரொம்ப எளிமையான திருப்புகழ் தானே, இதில் என்ன சந்தேகம்னு. இல்லை, அதில் கடைசியில் வருது பாருங்க, முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. இது வரைக்கும் புரியுது. அத்துயர் அதுகொடு சுப்பீர மணிபடு அப்புண மதனிடை இபமாகின்னு வருகிறதே. இந்த கல்வெட்டிலையோ அல்லது திருப்பொழியோ அது ஒரு தப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். அத்துயர் அது கொடுன்னு வருதே, சுப்பிரமணி துயரத்தை கொடுப்பாரா? அத்துயர் அது கொடு சுப்பீர மணிபடு அப்புண மதனிடைன்னு வருதே, சுப்பிரமணியர் துன்பத்தை கொடுப்பாரா? துயர் கொடுன்னு வருதே அப்படின்னு கேட்குறார். அது பார்க்கும்போது சரியாக தான் தெரியும் அப்படி. ஆனால் தமிழ் இலக்கணம் என்னன்னு கேட்டால், கொடுன்னா அந்த இடத்துல கொண்டுன்னு அர்த்தம். அத்துயர் அது கொடுனா அத்துயர் அது கொண்டு வள்ளிக்காக திரைப்படத்தில் போய் வள்ளியை காணுமேனு தேடுவது போல முருகன் துயர்பட்டது போல துன்பப்பட்டது போல போகிறான். அதை சொல்ல வருகிற பொழுது அத்துயர் அது கொடுன அது துயர் அது கொண்டு அப்படின்னு இருக்கணும். ஆனால் அந்த திருப்புகழை படிக்கும் போது துயர் கொடுக்கிறவன் முருகனா அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து விடுகிறது. அதனால அதை பொருள் தெரிந்து படிக்கணும். நீங்கள் திருப்புகழையெல்லாம் திருத்தாதீங்க. அது அத்துயர் அது கொடுதான். அது கொடுங்கிறது தமிழில் கொண்டுன்னு வரும். அவர் வள்ளியை தேடி வருகிற பொழுது அது வள்ளி சன்மார்க்கம். வள்ளி முருகனை தேடி போகல, முருகன் தான் வள்ளியை தேடி வந்தான். ஆன்மா இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தியோடு அன்போடு இருந்த இடத்தில் இருந்தால் சிவம் அதை தேடி வரும் என்பதுதான் வள்ளி சன்மார்க்கம். திருப்பூர் சபையினுடைய பலமே என்னன்னு கேட்டீங்க, மதுரையினுடைய பலமே என்ன? மங்கையர்க்கரசி தானே. ஆமா, ஒத்தம்மா இருந்தாங்க. என்ன கேட்டாரு, சுந்தரமூர்த்தி சாமிகள் 60 நாயன்மார் பாடினார். அவர் 60 பேர் தாங்க லிஸ்ட் பண்ணார், 63 இல்லை. 60 தான் சுந்தரர் பாடினது, 60 தான். அப்புறமா வந்தால் நம்பி ஆண்டார் நம்பி தான் 63 ஆக்கினார். அப்போ 60 ஆக்கும் போது அதில் 2 பெண்மணி தான். ஒன்று மங்கையர்க்கரசியார், இன்னொருத்தர் காரைக்காலம்மையார். மீதி 58 பேர் ஜென்ஸ் தான். அந்த 2 பேரில் ஒரு மங்கையர்க்கரசியார் இந்த நாட்டுக்கு உரியவர்கள். இந்த மதுரை கோயிலுக்கு 2 பேர் தான் வருவாங்களாம். ஒருத்தர் மங்கையர்க்கரசியார், இன்னொருத்தர் குலச்சிறையார். பதிகத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறார். பயமாக இருக்கிறது கோயில் குருக்கள் வாசலில் வந்து உட்காந்துக்குவார் கோயிலில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் லட்சோப பேர் பார்க்கிறார்கள்னா அதற்கு காரணம் யார் என்று கேட்டால் திருஞான சம்பந்த பெருமான். அதை மறந்து விடக்கூடாது. மங்கையர்க்கரசியார் அழைத்து வந்து இந்த கோயிலை மீட்டு தந்த, அது மட்டும் இல்லை, இந்த கோயில் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களும் திருஞான சம்பந்தர் மீட்டு கொடுத்த கோயில்கள் தான். அதனால தான் பல கோயில்களுக்கு பள்ளின்னு பேர் இருக்கும். பள்ளின்னா சமணருடைய கோயிலுக்கு தான் பள்ளின்னு பேரு. ஞானசம்பந்தர் சொன்னார், எடுத்துறாது அந்த பேரன்னார், பள்ளினே இருக்கட்டும். ஏன்னா எங்கிருந்து மீட்டு அந்த கோயிலை கொண்டு வந்தோம் என்று நம்முடைய சந்ததிக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அகத்தியான் பள்ளி, திருச்சிராப்பள்ளி, இடைக்காட்டு பள்ளி என்று பள்ளி என்கிற பெயரிலே விளங்குகிற கோயில்கள் எல்லாம் சமணர்களை ஆக்கிரமித்திருந்த கோயிலை மீட்டு கொண்டு வந்தார் திருஞான சம்பந்தர். எங்க ஹிஸ்டரியே நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. நமக்கே தெரிஞ்சாதானே நம்ம சந்ததிக்கு சொல்ல முடியும். ஞான சம்பந்தர்
இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மங்கையர்க்கரசியார் மொத்த பாண்டிய நாட்டை, அது தெய்வச்சேக்கிழார் சொல்லுகிற போது தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவார். எப்போவுமே பாண்டிய நாட்டை அவர் தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவார். இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு மங்கையர்க்கரசியார் சமண இருள் நீக்கி திருநீற்றின் ஒளி பரவச் செய்தார். இந்த திருப்புகழ் சபையினுடைய பலமே பல மீனாட்சி அம்மன்கள் சேர்ந்து இந்த திருப்புகழ் சபையை தங்களுடைய தொடர்ந்த வகுப்பு, அந்த காலத்திலிருந்து நான் நம்ம கிருபாசங்கர் ஐயா இருக்கிற அந்த காலத்திலிருந்து அடியேன் அவரால் நம்முடைய சோசோமி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு, சாமி சோசோமி அவங்க தான் என்னை மதுரைக்கு அறிமுகம் செய்தார்கள். அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் தொடர்ந்து சஷ்டி விழாவிலே நம்முடைய கிருபாசங்கர் அவர்கள், ஐயா நீங்கள் ஒவ்வொரு வருடமும் வேறு எங்கும் நிகழ்வு ஒப்புக்கொள்வதற்கு முன்பாக என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு நீங்கள் ஸ்கந்த சஷ்டிக்கு வெளியில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அன்போடு என்னை வேண்டிக் கொள்வார்கள். சோசோமி அவர்களும் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருண் நிலையில் இருந்தவர்கள் கிருபாசங்கர் அவர்கள். அவர்களை இந்த தருணத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். எத்தனை அந்த திருப்புகழ் சபையினுடைய அந்த விழாவிலாகட்டும் அந்த பூஜையிலாகட்டும் பார்த்தால் நிரம்ப அந்த பெண்மணிகள் தான், ஒவ்வொருத்தரும் மங்கையர்க்கரசியார் தான், மீனாட்சி அம்மன் தான். இந்த சபை இன்னைக்கு இத்தனை 100 ஆண்டுகள் இது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் திருப்புகழ் சபை மாதர்கள் மிக முக்கியமான காரணம். அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். இப்பொழுது இது நம்முடைய அந்த திருப்புகழில் நிறைய பேசணும்னு இருந்தேன். இப்போ எதை எங்கேருந்து எடுத்து எப்படி பேசுறதுன்னு இப்போ அந்த ஸ்கேன் பண்ணி அதை ஒன்றுன்னா டெலீட் பண்ணி எதை சேர்க்கணுமோ அதை சொல்லணுங்கிறதுக்காக. ஏன்னா 9 மணிக்குள்ளே நாம் நிறைவு செய்யணும். 2 விஷயம். அருணகிரிநாதர் போல அவருக்கு ஒரு பெரிய கடமை இருந்தது. அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, முருக வழிபாடு என்பது தனி பாதையிலே பிரிந்து போக ஆரம்பித்து விட்டது. கௌமாரம் என்கிற பெயரை பயன்படுத்தி சைவத்திலிருந்து அது ஒரு தனி நெறி போல காட்டுவதற்கான முயற்சிகள் நிகழ்ந்தன. இதனுடைய அடிப்படையில் இப்போ நம்ம இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் இருந்த நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதரை ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறவர். அவர் முதற்கொண்டு இந்த இருவருமே ஒரு பெரிய கருத்தை வலியுறுத்தினார்கள். அதிலே கௌமாரம் என்கிற தனி நெறி அல்ல, சைவ சித்தாந்தம் தான் முருகன் நெறியும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே வந்தவர் அருணகிரிநாத சுவாமிகள். அதைத்தான் அடிப்படையாக அவாமறு வினாபசுதைகானும் மடவாரடும் அவார்கடலில் வாழ்வென்றுணராதி அரானுகர வாதையுறு தேரைகதி நாடுமறி வாகி உளமால் கொண்டதனால் சிவாய நமயன ஒரு காலம் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோதமல மாறுமடி யார்களரும் மாதவர்கள் தியான ஒரு பாதம் தருவாயே உவாவினிய காணுவின் இலாவும் மயில்வாகனம் உலாசமுடனேறும் கடலோனே உலாவுதயபாடு சதகோடி உருவான ஒளிவாகும் மயில் வேலும் கையிலோனே துவாதச புயாச்சல சடானன வராசிவர் சுதாயினர் மான அன்புடையோனே சுராதிபதி மாலையனோடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. அதில் சொன்னாரு, சிவாய நமயன ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்று அருள்வாய். எந்த மந்திரம்? பஞ்சாட்சரத்தை சொல்ற சாமி. அப்ப பஞ்சாட்சரத்தை சிவாய நமன்னு சொல்லாத பாவி நானுங்கிறார். அப்ப சிவாய நம என்பது சைவ நெறிக்குரிய மந்திரம் என்று நினைத்து பார்க்கவில்லை அருணகிரிநாத சுவாமிகள். கபடுற்ற சித்தர், சற்சமய பிரமத்தர், நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் ஈட்டுகிட கருவிற்புக பகுத்து உடல்வாணி சவடிக்கு இலச்சரிக்கை இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கன பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நின் சரண பிரசித்தி சற்றுணராரும். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை நெறி சிவம் ஆன்மாவோடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒன்றாயிருக்கிறது, வேறாயிருக்கிறது, உடனாயிருக்கிறது. இந்த முப்பொருள் உண்மைதான் சைவ சித்தாந்தத்தினுடைய மிகப்பெரிய பலம்.
உலக அரங்கிலே தோத்திரங்கள் பல சமயங்களுக்கு இருக்கிறது, எல்லா சமயங்களும் தோத்திரங்களை கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்படி சைவமானது மற்ற சமயங்களில் இருந்து சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்கிற நிலையிலே சைவம் ஏன் பேசப்பெறுகிறது என்று சொன்னார். அதனுடைய தோத்திரங்கள் எல்லா நூல்களில் எல்லா சமயங்களிலும் உண்டு. வைணவத்தில் எடுத்தாலும் தோத்திரம் உண்டு, நீங்கள் சமணத்தில் எடுத்தாலும் சரி, பௌத்தத்தில் எடுத்தாலும் சரி, அல்லது வேறு மதங்களில் எடுத்தாலும் சரி, தோத்திரங்கள் எல்லா இடத்திலையும் உண்டு. ஆனால் சைவம் எங்கே தலை தூக்கி நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய சித்தாந்த கொள்கையினாலே தான் உலக அரங்கிலே எல்லா சமயங்களை காட்டிலும் உயர்ந்து நிற்பதற்கான காரணம் உயிர் கொள்கை, வினை கொள்கை, உயிருக்கும் சிவத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கொள்கை. இவற்றை வலியுறுத்துவது உலக அரங்கிலே எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்த சாத்திரங்கள் 14 கொண்டிருப்பது சைவ சமயம் மட்டுமே. அதனால் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. 12 திருமுறை 14 சாத்திரம். இந்த அத்துவித கொள்கையைத்தான் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. நேர்கொண்ட பார்வையை இங்கே வந்து பேசினாங்க. அது பாரதிக்கு முன்னாலேயே எங்கள் அருணகிரிநாதர் பேசிட்டாருங்க. அந்த பார்வையெல்லாம் அங்கேயே வந்துருச்சு. நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ கான் என அனை சொல் அருள்வாய். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், இது கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியது. இந்த 2 கண்ணுக்கு நடுவில் ஒரு புத்தி, இது 2 இன்ப துன்பம். ஆன்மா எப்பவுமே இன்பம் வந்தால் இன்ப பக்கம் சாயும், துன்பம் வந்தால் துன்ப பக்கம் சாயும். அது இன்பத்தை கண்டு துள்ளும், துன்பத்தை வந்ததுன்னு வச்சுங்க மருளும் துவளும். இயல்பு அது. அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னார். திருச்சதகம் பாடுகிற பொழுது திருச்சதகத்துக்கு உட்கிடைக்கையாக வச்சாங்க பக்தி வைராக்கிய விசித்திரம். ஈசன் மேலே அன்பு பெருகுவதற்கான அடையாளம் பிரபஞ்சத்தின் மேலே வெறுப்பு வருவதுதான். ரொம்ப பிளைன் ட்ரூத்து, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு பிரபஞ்சத்தின் மேலே வெறுப்பு இல்லாமல் நான் ஈசன் மேல் அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் பொய்மை. இதை வெறுத்த பிறகுதான் அதிலே நாட்டம் அதிகரிக்கிறது. எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதில்ல. வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். ஆனால் தன்னை வேண்டினால் யாருக்கு தருகிறான்? உலகப் பொருள்களை தருவான், எல்லாத்துக்கும் எதை கேட்டாலும் தருவான். என்னை கேட்டு அனுபவிக்க போறது நீ தானே. அதனால அவருக்கு என்ன கவலை? சாமியை கேட்டார், சாமி உங்களை கும்பிட்டா சந்தோஷமா இருக்கணுமே, ஏன் எல்லாரும் கோயிலுக்கு வரவங்களாம் சந்தோஷமா இல்லை? எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கணும். ஒரு ஞானி கேட்டார். சாமி பதில் சொன்னாரா? சொன்னார். ஞானிக்கு சொல்லுவேன், ஆமாம்ப்பா என் கோயிலுக்கு வரவங்களாம் சந்தோஷமாக தான் இருக்கணும், ஆனால் சந்தோஷமாக இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு எதனால எல்லாம் துன்பம் வருமோ அதைத்தான் அவன் கேட்டு வாங்கிட்டு போகிறான். நான் என்ன பண்ணுறது? இந்த பாரு, இப்போ வந்து வணங்குறாங்கல்ல இந்த தம்பதியை பாரு, 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுன்னு கேட்டான். பொம்பளை பிள்ளை வேணாமா? ஆம்பளை பிள்ளை தான் வேணுமா? ஏன்னா ராஜராஜ சோழன் பரம்பரை பாருங்க, வாங்கின கடனுக்கு ஆள் தேர்றான். இது என்ன பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அவ்வளவுதானே? அப்ப ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டான். நானும் தள்ளி போட்டு பார்த்தேன், கேட்க மாட்டேன். நான் சரி போய் தொலைன்னு கொடுத்துட்டேன். 24 வருஷம் ஆச்சு. இப்ப 2 பேரும் வந்து கேட்கறாங்க, இப்படி ஒரு பிள்ளையே ஏன் கொடுத்த? அப்ப நான் என்ன தெரியுதுன்னா, நமக்கு சாமியே வந்து கேட்டாலும் ஒழுங்கா கேட்க தெரியாது, சொதப்புவோம். 2 புருஷன் பொண்டாட்டி 60 வயசு ஆச்சு, 2 பேரும் கொண்டாடுறாங்க. ஒரு தேவதை வந்தது. நான் தேவதைன்னுச்சு. நீங்கள் 2 பேரும் 60 வருஷம் வரைக்கும், உனக்கு 60 அவருக்கும் 60, 2 பேரும் ஒத்துமையாக குடும்பத்தை நடத்திருக்கீங்க. 60வது விழாவை 2 பேருமே கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிஜமாக கொடுப்பியா? நிஜமாக கொடுப்பேன். அந்த அம்மா பார்த்து உனக்கு என்ன வேணும்?
அது உடனே சொல்லிச்சு, நிச்சயமாக கொடுப்பியா? கொடுப்பேன். எனக்கு இந்த வெளிநாடெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. இந்த ஆள் என்னை திண்டுக்கலை தாண்டி கூட்டிகிட்டு போனதில்லை, அதனால் எனக்கு இந்த வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு. அவ்வளவு தானே, சும்னுச்சு. கையில் பார்த்தா மேலை நாடு போகிறதுக்கான டிக்கெட்டு, விசா, பாஸ்போர்ட்டு, அக்காமடேஷன் எல்லாம் வந்துருச்சு கையில். நம்மளால் பார்த்து கேட்டுச்சு, உனக்கு என்ன வேணும்? நிஜமாவே தருவியா? என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நிஜமாவே தருவேங்கிறது. நீ கேடு, கொஞ்சம் இப்படி வாங்கலாம், தள்ளிட்டு போனான் அந்த பக்கம். என்ன வேணும் உனக்குன்னு. நிஜமாவே தருவியா? தருவேன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, என்னை விட என் மனைவி 30 வயசு கம்மியாக இருக்கணும், அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு. ஜூம்னா இவனுக்கு வயசு 90 ஆயிடுச்சு. கேட்டது தானே கொடுத்துருக்கா. இப்படியே சொதப்புறாங்க சாமி கிட்ட போய் நின்று. இல்ல, என்ன கேட்கணும்னு சொல்றாரு. இந்த தூள உடம்ப பார்த்து பார்த்து நம்ம பெரியவங்க எவ்வளவு சூட்சமத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அதெல்லாம் கவனிக்கவோ கேட்கவோ நமக்கு நேரம் இல்லாம போச்சு. வாழ்க்கை என்பது வெறும் தூள உடம்பு வாழ்க்கை இல்லடா, இது வெறும் ஜடம். இதுக்கு உள்ள இருக்குது சூக்கும உடம்பு. நீ அதுல தானே ஒவ்வொரு நாள் ராத்திரியும் சொப்பனத்துல வாழ்ற. தூள உடம்புல வாழ்றது இந்த வாழ்க்கை, நனவு வாழ்க்கை. சொப்பனத்துல போன உடனே உனக்கு சொப்பன வாழ்க்கை இருக்குது, அது சூக்கும உடம்புல தான் நடக்குது. உமாபதி சிவன் சொல்லுகிறார், கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயன் என்று அறிக. உனக்கு வினை பயன் கனவுலையும் வரும். அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட், இப்ப நான் அதுக்குள்ள போக விரும்பல. கனவை இக்னோர் பண்ணக்கூடாது, கனவை இக்னோரே பண்ணக்கூடாது. உமாபதி சிவன் சொல்ற மாதிரி அது வினைப்பயன்களை தருவது. கடவுள் நம்மளோட எப்படி கம்யூனிகேட் பண்றாரு? நீங்க ரொம்ப பக்தியா இருந்தா கனவு மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாரு. பெரிய புராணத்துல பல செய்தி வருது. நனவுல வந்தா நம்மால அவரை அக்னாலேஜ் பண்ணவும் முடியாது, அவரை புரிஞ்சிக்கவும் முடியாது. பக்கத்திலே இருந்து திருநீர் கொடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணில் பிறந்தார். எத்தனை காலம் பக்கத்தில் இருந்திருப்பாரு. எய்தாப்புல டே நீ அடிமைன்னா யாரை பார்த்து வளர்றேன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்ட கேள்வி, ஆசில் அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம், பித்தனோ நீர். அவர் சொன்னார் பாருங்க, அதை விட அதான் டயலாக். நீ இப்ப என்ன பித்தன்னு சொன்னாலும் அடுத்தது என்ன பேயன்னு நீ சொல்ல போற, அதுவும் எனக்கு தெரியும். இங்கு நான் பித்தனும் ஆகுக, பின்னை பேயனும் ஆகுக, நீ இங்கு எத்தனை சொன்னாலும் எனக்கு வெக்கமே கிடையாதுன்னார் சாமி. அப்ப இந்த அடிப்படையாக இந்த தூல உடம்பு இருக்கிறதே, இந்த தூல உடம்புக்கு மேலே இருக்கிற ஒரு வாழ்வை சொல்லுகிறார். இது முழுக்க ஆதாரம், இதுக்கு மேல 12 அங்குலம் நிராதாரம். நம்ம சிந்தனை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பது இதிலிருந்து 12 அங்குலம் இருக்கிற ஏரியா எப்படி இருக்குங்கிறது தான். இதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். 12 இன்ச்சஸ்னா ஒரு அடி ஸ்கேல் வச்சுக்காதீங்க, இதை இவ்வளவுதான். இந்த இடத்துல நடுவில் ஒரு குழி ஓட்டை இருக்கு, சென்டரில் இந்த இடத்துல ஒரு ஓட்டை, அதுக்கு நேர் கீழே அப்படி பர்பண்டிகுலரா ஒரு கோடை போட்டிங்கன்னா கீழே ஒரு ஓட்டை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேல் ஓட்டை கீழ் ஓட்டை ஒரே லைன்ல இருக்கும், ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். இது 2 பக்கமும் 7 ஓட்டை. இந்த 9 துவாரங்கள் உடைய இந்த உடம்பு, நவத்வாரங்கள் உடைய இந்த தூல உடம்பு, இந்த உடம்பிலே அகமாக இருக்கக்கூடிய சூக்கும உடம்பையும் இந்த தூல உடம்பையும், சூக்கும உடம்பு என்கிற ஒரு உடம்பு தான் எல்லாத்தையும். இது வெறும் டிரான்ஸ்டியூசர்ஸ் தான் இங்க இருக்கு. சிக்னல் முழுக்க ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்றது எங்க இருக்கு? கண்ணு வெறுமனை பார்க்குது, அவ்வளவுதானே, அதுக்கு வேற வேலை கிடையாது. பார்த்தா அதை டேட்டாவை ப்ராசஸ் பண்றது ப்ராசஸிங் சிஸ்டம் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கே. இப்ப காதால ஒரு விஷயத்தை கேட்கிறோம், வெறும் காதால கேட்கும், அவ்வளவுதான், கன்வெர்ட் பண்ணும், சிக்னலா கன்வெர்ட் பண்ணிடும், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா உள்ளுக்குள்ள எது ப்ராசஸ் பண்ணுது? நம்ம பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, புரியட்ட காயம்னு பேர் அதுக்கு, அது உள்ள இருக்கே, அதுதான் எல்லா ப்ராசஸிங்கும். மனம், புத்தி, அகங்காரம், 5 புலன், 5 3 8 புரியட்ட காயம். சரி, இப்ப இந்த உடம்பை நீ கவனி. அருணகிரிநாதர் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருக்கிறேன், நான் ஒன்றும் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. நாவேறு பாமனத்தை பாதாரமே நினைத்து 4 பற்று வகையான 4 ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வது. நேராக வாழ்வது என்ன நேராக? இந்த திராசு இருக்க வச்சிருக்கீங்க,
இந்த திராசில் 2 தட்டு, இந்த பக்கம் வெயிட்டானா அந்த முள் என்ன பண்ணும், நடுவில் முள் இருக்குல்ல, இந்த பக்கம் வெயிட் ஆச்சுன்னா, இந்த பேன் இந்த பக்கம் வெயிட் ஆச்சுன்னா என்ன பண்ணும், முள் இப்படி சாயும். இந்த பக்கம் வெயிட் ஆயிடுச்சுன்னா இப்படி சாயும். இந்த முள் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியுமா சாஞ்சிட்டு இருக்கும். இப்படி சாஞ்சா இன்ப பக்கம் இருக்கும்போது, துன்பம் வந்ததுன்னா இந்த பக்கம் வரும். இப்படி 2 பக்கமுமா சாஞ்சிட்டு இருக்கும். இந்த 2 பக்கமும் சாயிற இந்த ஆன்மா இந்த 2 பக்கமும் சாயிறதை விட்டுட்டு மேலே ஒரு முள், ஸ்டாட்டிக் முள் ஒன்று நிற்கும். இப்படி அது எந்த பக்கமும் ஆடாது. இந்த முள் இப்படி நிற்கும், இந்த முள் இப்படி நிற்கும், இந்த முள் தான் இப்படி இப்படியும் போகும். இதுதான் ஆன்மா, இது சிவம். இது எங்கேயும் ஆடாது, இப்படி நிற்கும். இப்படி இப்படியும் ஆடுறதை விட்டுட்டு இப்படி நேர் கொண்ட பார்வை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இருவினை ஒப்பு. உனக்கு துன்பம் அன்னையிலேருந்து போச்சுன்னா இதுதான் நேராக வாழ்வது. இது இப்படி இன்பம் வந்தா இன்பம், துன்பம் வந்தா துன்பம், இப்படி 2 பக்கமும் போறதை விட்டுட்டு நேராக வாழ்வதற்கு அத்துவிதம், சுத்தாத்விதம், உலக அரங்களை எந்த சமயமும் சொல்லாத, ஒருபடி மேலே போறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, எந்த சமயமும் புரிந்து கொள்ளாத, இன்னைய வரைக்கும் பல பேருக்கு புரியவே இல்லை. அது என்ன காட்டு உபகாரம், காணும் உபகாரம், காட்டு உபகாரம் மட்டும்தான் பேசுறான். அத்தனை சமயத்து கடவுளை ஒப்புக்கொள்கிற சமயங்கள் எல்லாம் காணும் உபகாரமும் செய்வது சிவம் என்று சொல்லுகிற கொள்கையை உடையவன் தமிழன். அவனுடைய மதம், சமயம். இன்னொன்னு சொல்ல போறேன், சைவ சமயத்தில் எங்கேயுமே மதங்கிற பேரே வராது. நீங்க தேடி தேடி பார்த்தாலும் மதங்கிற வார்த்தையே வராது, சமயம் தான் வரும். சமயம்னு தான் சொல்லு உண்டிங்க. இங்க மதம் பிடிச்ச வார்த்தைக்கு இடமே கிடையாது. இது சமயம். சமயம்னா பக்குவம் செய்வதுன்னு அர்த்தம். அதுலேருந்து வந்தது தான் சமையல். பக்குவம் செய்வது, ஆன்மாவை பக்குவம் செய்யாத சமயம் சமயம் அல்ல. அப்ப இந்த உடம்பிலேயே அனுபவிக்க வேண்டியவை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நான் இந்த தலைக்கு மேலே இருக்கிற இந்த 12 அங்குல இடைவெளியை கவனிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான பிரதேசம். இந்த இடம் எவ்வளவு கிளியரா இருக்கோ அவ்வளவு கிளியரா உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இது கலைஞ்சு போய் கிடந்ததுன்னா உங்க வாழ்க்கையும் கன்ஃபியூஷன். இந்த இடத்த 12 அங்குலத்தை நாம கவனிக்கிறதே இல்லை. இது நமக்கு உரிய ஏரியா. இதை நீங்க கம்ப்ரஸ் பண்ணி கரெக்டா பத்திரமா பார்த்துக்கணும்னு தான் அருளாளர்கள் முக்காடு போட்டு அதை அழைத்துக் கொள்கிறார்கள். இப்போ வள்ளல் பெருமான சொல்றாரு, மாரியார் சாமி சொன்ன செய்தி ஒன்று. அவர் ஒரு அம்மையார் வீட்டுக்கு போவாராம். அந்த அம்மையார் வயசானவங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது கேட்டாராம், சாமி வள்ளல் பெருமான் சாமி உங்கள் வீட்டுக்கு வருவாராமே, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அந்த பாட்டியப்பா சொல்லிச்சு, ஞாபகம் இருக்குது, நான் இப்போ சிறு குழந்தையாக இருப்பேன், சாமி வருவோம் வீட்டுக்கு, முக்காடு போட்டிருக்கோம், கிட்டக்கு பொண்ணை இங்கே வாங்க அப்படின்னு என்னை கூப்பிடும். நான் சின்ன பாவாடை சட்டை போட்டிருப்பேன், நான் ஓடி போவேன், அப்படியே தூக்கும் சாமி, கற்பூர வாசனை அடிக்கும். அப்படி தூக்கும்போது முக்காடு இப்படி மேலே போடுறது, முக்காடு விலகும், பளீர்னு வெளிச்சம் அடிக்கும், உடனே அதை இழுத்து விட்டுக்கோ அப்படின்னு சொன்னாருன்னு வாரியார் சுவாமிகள் சொல்றாங்க. இந்த பிரதேசம் இருக்கு பாருங்க, இது ஒரு 12 அங்குலங்கிறது இந்த 12 விறக்கடை பிரதேசம் அந்த உச்சிக்குடியிலேருந்து இருக்கு பாருங்க. அந்த பகுதியை தூய்மை செய்வதற்கு அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை பாடுவதும் அதிலே ஒன்றுவதும் தான் வழி. அதனால தான் சொன்னார், 4 ஆகமத்தின் 4 4 பற்று வகையான 4 24 24 + 4 28 ஆகமங்களில் சொன்ன 4 பாதம், சரியை கிரியை யோகம் ஞானம். இதெல்லாம் என்னங்க, சைவ சித்தாந்தம் தானே. அப்ப திருப்புகழ் முழுவதும் சைவ சித்தாந்தம் தானே. அதனால அவர் சொன்னார், ஐமுகச் சிவனும் அருமுகச் சிவனும் வேறல்ல. இதுதான் அருணகிரிநாதருடைய மோட்டோ. சொல்ல வந்தவர் குமார பரமேஸ்வரன். நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குமார பரமேஸ்வரன். இன்னைக்கு டாக்டர் ஜெயபாலன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட மலேசியாவில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டார். ரொம்ப நன்றிங்க. என்னன்னா, முருகன் சிறு தெய்வம், அவனை வழிபாடு செய்யக்கூடாது, சிவம் ஒன்றுதான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையத்தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது சிவகுமார் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமாக அவர் பேசிக்கொண்டு, அவர் திருப்புகழ் அங்கே வச்சிருக்கிறார். அங்கே பல பணிகள் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே அந்த செய்தியை சொல்லுகிறார். காரணம் என்னன்னு கேட்டால், முருகன் வேறு,
சிவன் வேறு என்று நினைக்கின்ற நினைப்பினாலே திரும்பவும் அருணகிரிநாதர் காலத்தில் என்ன ஒரு கொள்கையானது வந்துவிடக்கூடாது என்று அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் அவர்கள் பணி செய்தார்களோ அந்த பணி இப்பொழுதும் மீண்டும் தொடர வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மலேசிய திருநாட்டிலே 2 பிரிவுகளாக பிரிந்து முருகனை வழிபடுகிறவர்கள், முருகனை வழிபடாமல் சிவனை மட்டுமே வழிபடுகிறவர்கள் என்கிற அந்த பாகுபாடு இன்றைக்கு தோன்றுவதற்கு காரணம் அருணகிரிநாதருடைய திருப்புகழை சரியாக புரிந்து கொள்ளாத காரணம்தான். அவர்கள் அதை ஒரு சந்தப்பாட்டு, அது ஒரு இசைப்பாட்டுங்கிற லெவலில் பார்க்குறாங்களே தவிர திருப்புகழில் எது வலியுறுத்த பெறுகிறது, எது வலியுறுத்த பெறுகிறது? அதாவது நான் ஆர்இசின்னு ஒரு கல்லூரியில் படித்தேன், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ்னு. அது திருச்சிராப்பள்ளியில் துவாக்குடியில் இருக்குது. இப்போ அதுக்கு பேர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, NITன்னு பேர். அங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஹாஸ்டல் கம்பல்சரி. இப்போ எப்படின்னு தெரியாது. நான் திருச்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் நீ ஹாஸ்டலில் தான் தங்கணும்ட்டார் அப்போ பிரின்சிபால் மணிசுந்தரம். நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன். நோ 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 ஐ கேன் நாட் வயலேட் த ரூல், நீ ஹாஸ்டலில் தங்குன்ட்டார். ஹாஸ்டலில் தங்கினேன். ஹாஸ்டலில் தங்கினா அங்கே ஃபஸ்ட் இயர்லேயே ரூம் கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா மொத்தம் 250 ஸ்டூடெண்ட்டு, அதில் 125 பேர் தமிழ்நாடு, 125 பேர் அவுட் ஆஃப் ஸ்டேட்டு. அப்படி போடும்போது தமிழ்நாட்டு பையன் ஒருத்தன், நார்த் இந்தியன் ஒருத்தன், அப்படி தான் கலந்து தான் போடுவாங்க. எனக்கு ரூம்மேட் ஒருத்தன் வந்தான், தீபக் ராலின்னு. அந்த நேரத்தில் அவன் வந்திருக்கிற நேரத்தில் எனக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. அதனால் ரொம்ப ஒத்துமையாக இருந்தோம். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். சின்ன விஷயம் சொல்லணும். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், அவனுக்கு அனில்னு பேர். நாங்கள் தமிழ் பசங்க 1-2 பேர் பேசும்போது என்ன பண்ணுவோம், அவன் அனில் வந்துட்டான்டான்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுமில்ல, அதனால் இங்கிலீஷில் சொல்லிவிடுவான், ஸ்குவிரல் வந்துருக்குடா அப்படின்வான். அவன் அத்தை கண்டுபிடிச்சிட்டான், என்னடா இவன் வந்தாலே ஸ்குவிரல்ங்கிறானே அவன் அப்படின்னுட்டு கண்டுபிடிச்சி கேட்பான். அப்புறமா அவன்கிட்ட சொல்லிட்டோம், டே அதெல்லாம் டோன்ட் மைண்ட் அபவுட் தட் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணிட்டேன். வருஷம் முடிஞ்சது. அவன் என்கிட்ட கேட்டான், why don't you take me to your Tamil picture அப்படின்னு கேட்டான். உனக்கு ஏன்டா கெட்ட காலம்னு நினச்சேன். அதை கேட்டான், நான் தமிழ் படம் ஒன்று பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போறியான்னு கேட்டான். சரி வான்னு கூப்பிட்டு போனேன். அங்கே ஒரு தியேட்டருக்கு போனோம். அது ஒரு சிவாஜி நடித்த படம். அது டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அப்பாவும் பிள்ளையுமா ஆக்ட் பண்ணியிருக்கார். அங்கே கூட்டு போனவனையே நான் சொன்னேன், வேணா நான் உனக்கு புரியாத இடத்துலலாம் சொல்கிறேன், நோ இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் இந்தியன் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ். பார்த்தாலே புரியும். அதனால் அதுக்கு ஒன்றும் இன்டர்பிரிட்டேஷன்லாம் தேவையில்லை, டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு படத்தை புரிஞ்சிக்க வேண்டாம். சரின்னு விட்டேன். படம் அது என்ன பேர்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அந்த படம் பார்த்தா சிவாஜி அப்பாவும் பிள்ளையமா நடிச்சிருக்கார். படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வெளில வந்தவொடனே எப்படி இருந்தது படம்னு கேட்டான். அவன் சொன்னான், இந்த அப்பாவா நடித்தவர் ரொம்ப பிரமாதமாக நடித்தார், பிள்ளையா நடித்தவர் கொஞ்சம் சுமாராக தான் நடித்தார். நான் சொன்னேன், டே 2 பேரும் ஒருத்தர்றான்னு, டோன்ட் பிளஃப் மீ, என்னை ஏமாத்தாத, அவர் வேற இவர் வேறன்னு. இல்லைடா 2 பேரும் ஒரே ஆக்டர் தான், டபுள் ஆக்ட் பண்ணாங்க. இல்லை அப்பா வேற புள்ள வேறன்னு. எவ்வளவு சமாதானம் பண்ணமுங்க, ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கும் பாருங்க, அப்பா சிவம் வேற புள்ள முருகன் வேற அப்படின்னு தான் சொல்லிட்டு திரியிறானே தவிர 2 ஆக்டையும் பண்ண ஒரே சிவாஜிங்கிற மாதிரி சிவபெருமான் தான் 2 ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான், அப்பாவும் பிள்ளையுமா. அது டபுள் ஆக்ட் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவரு டபுள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதைத்தான் வலியுறுத்த விரும்பினார் அருணகிரிநாதர். இன்னைக்கும் திரும்பவும் நாம் அதை பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், இந்த ஒரு 12 அங்குல பிரதேசம். இதனால தான் பெரியவங்க பாருங்க, யாரையாவது ஒருத்தர் கெடுத்துட்டானா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம யார் வேணால் எங்கே வேணால் நம்ம கையை பிடிக்கலாம் அல்லது வேறு விதமாக ஷேக் பண்ணலாம், ஆனால் யாரும் நம்முடைய தலை மேலே கையை வைக்க நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அப்பா வைக்கலாம், அம்மா வைக்கலாம், குருநாதர்னு சொல்கிறவர் வைக்கலாம். இந்த 3 பேரை தவிர வேறு யாரையும் கையை தலைமையில் வைக்க. அதனால தான் யாரையும் கெடுத்துட்டான்னு சொல்கிறாங்க, தலையில் கையை வச்சுட்டாங்களாம். அதுதான் காரணம். இந்த தலைங்கிறது இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ராத்திரி பாருங்கள், படுக்க போகும்போது கூட சில விதிமுறைகள் இருக்குது. என்னன்னு கேட்டால், தலையை செவுத்தோடு ஒட்டி வச்சு படுக்கக்கூடாது. கட்டிலில் படுக்கிறதா இருந்தாலும் கூட இந்த ஏரியாவை கிளியராக வச்சுருக்கணும். இந்த கட்டிலில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிற போது இந்த ஏரியா முழுக்க அன்னெசரியாக கம்பரிசன் ஆகி ராத்திரி புலி துரத்துற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி. இவன் தான் ராத்திரி 12:30 மணி வரைக்கும் எதை படம் பார்க்குறான்னா பேய் படமாக பார்க்குறான்.
இவன் ராத்திரி 12:30 வரைக்கும் பேய் படம் பார்த்தா காலையில் பேய் தானே எழுப்பி காப்பி கொடுக்கும். தப்பா நினைக்காதீங்க, சொல்ற ஒரு பேச்சுக்கு. அப்ப இதுல எத்தனை நுட்பங்கள். இந்த ஏரியாவை பார்த்துக்க சொல்றாருங்க. நீடார் சடாதரத்தின் ஷடாதரம், ஷட்டு ஆதாரம், 6 ஆதாரம். இதை கடந்து போய் நிற்கிற நிராதாரம். நம்ம ஆதாரத்துக்கு இதுவும் ஒரு ஆதாரம். அதனால தான் சிவபெருமானையும் முருகனையும் சுவாமி மலை இதில் சொல்கிறார்ல, திருப்பரங்குன்றத்தில் சுவாமி மலையை பற்றி நம்முடைய திருமுருகாற்றுப்படையில் பேசுகிற பொழுது அந்த அந்தணர்கள் உச்சி கூப்பிய கையினர். முருகனை இப்படி வணங்கக்கூடாது, அதுதான் ரூலு. இப்படி வணங்கக்கூடாது. சமானமானவர்களை இப்படி வணங்கணும். சமானம் இல்லாத முருகனை இந்த உச்சிக்குடியிலேருந்து 12 அங்குலம் இடைவெளி விட்டு கையை இங்கே குவிச்சு, எது கோயிலில் போய் பாருங்கள், சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேஷனு, ஆண் சிலை பெண் சிலை வச்சுருக்காங்க. அது எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, கையை 2 தூக்கி மேலே வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்காடு. இப்படி தான் நீ கும்பிடணுன்னு. அங்கே போய் கும்பிடுகிற பொழுது இப்படி ஒரு 12 அங்குலம் அங்கே சாமியை பார்த்துட்டு இப்படி கும்பிடணும். கருவறையை பார்க்குற பொழுது என்னென்னா, சாமி நீங்கள் இருக்கிற இந்த இடத்த கொஞ்சம் தெளிவு பண்ணு சாமி அப்படின்னு கேட்கணும். இந்த ஏரியாவை கொஞ்சம் தெளிவு பண்ணு சாமி, என் வாழ்க்கை தெளிவாகும் சாமி. நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண், நீ காண் என அணைச்சொல். அணைச்சொல்னா ஐக்கிய சொல்னு அர்த்தம், ஐக்கியமாகிற சொல். அங்கதான் அத்துவிதம் நிகழ்கிறது. சாமியோட அத்துவிதமாகாமல் சாமியை அனுபவிச்சேங்கிற வார்த்தை பொய், அனுபவிக்க முடியாது. நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க, 2 பேரும் ஐக்கியமானாதான் ஆனந்தம். நீ வேறையா இருக்கிற நான் வேறையா இருக்கிறேன், எப்படி ஆனந்தம் வரும் இல்லைங்களா? நீ வேற நான் வேற இருக்கக்கூடாது. நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க, 2 பேரும் இருக்கணும். ஆனா 2 பேரும் வேறா இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். அதான் சுத்தாத்து விதம். இது நம்ம சைவ சமயத்திற்கே உரியது. அப்போ சாமி அங்கே போய் பார்த்தா, கோயிலில் பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தான் கும்பிடணும். இப்படி கும்பிட்றான்னா கும்பிட மாட்டேங்கிறான், வெக்கமாக இருக்கு சார். இங்கே அங்கே கும்பிட மாட்டேங்கிறான். டவுன் பஸ்ஸில் ஏறினான்னா ஏறின ஸ்டாப்லேருந்து இறங்கின ஸ்டாப் வரைக்கும் இப்படியே தான் போகிறான். எவ்வளவு நுட்பங்க திருப்புகழில். பொருள் நுட்பம், பொருள் நுட்பத்திற்காக வந்தது திருப்புகழ். அதற்காக மேலே அதை அட்ராக்ட் பண்ணிடுமே. வெறும் திருப்புகளில் பொருள் நுட்பத்தை வச்சா வந்துட மாட்டாங்கல்ல. அதனால் சந்தம், தாளம், இசை அப்படின்னு பல்வேறு அணிகலன்களை பூட்டி அப்படி இழுத்தார். நம்ம போய் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கலாமா? என்ன சொல்லியிருக்காரு உள்ளார பாருங்க. முருக பூபதி அங்கே கையை ஆட்டிக்கிட்டு அப்படியே திருப்புகளில் திளைச்சவராச்சு அவரு. அவரால் பாருங்க அந்த சொல்ல சொல்ல அப்பா இன்னைக்காவது ஒரு உண்மையை சொல்ல ஒரு ஆள் வந்தா ஐயா கையை கட்டுற பாருங்க. என்ன அது திளைத்தவங்களுக்கு தான் தெரியும். தன் வாழ்க்கையில பெரும்பகுதியை நம்முடைய ஜட்ஜ் ஐயா அவர்கள், முருக பூபதி ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை திருப்புகழுக்காகவே செலவைத்தவர் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க முன்னால் திருப்புகழ் பேசுகிறேங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. போகிற போக்கில் அனாவசியமாக சொல்லிட்டு போகிறவர்கள் ஒன்றும் வேணாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லலாம், நிறைய பெற்று 9 மணின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 10 மணிக்கு ட்ரெயின், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போ திருவானைக்காவல் வர்றாருங்க, ஒரு செய்தி சொல்கிறாரு பாருங்க. சாளர சோதி யாருமே கையாளலுங்க. அருணகிரிநாதர் சொல்கிறார், அந்த திருவானைக்காவல் மூர்த்தத்தை அந்த நீரில் இருக்கக்கூடிய பெருமானை சொல்லுகிற பொழுது சாளர சோதி அப்படின்னார். சாளரம்னா ஜன்னல்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே கோயிலில் அந்த சாமியை கும்பிட போகிறவங்களாம் திருவானைக்காவலில் என்ன பண்ணுறாங்க, அது உள்ளே போய் அது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட் போட்டால் தானே சாமி ஸ்பெஷலாக கொடுப்பாரு அருள் இல்லைங்களா? அப்படி தூரமாக நின்னா எங்கேருந்துங்க அவர் அருள் கொடுக்க போகிறாரு? 250 ரூபா டிக்கெட்டு கிட்டக்க போகலாம், 2800 ரூபா டிக்கெட்டு ரொம்ப கிட்டக்க போகலாம், 25,000 ரூபா டிக்கெட்டு ஒரு நாள் வீட்டுக்கு எடுத்து கொண்டு வச்சுட்டு திருப்பி கொண்டாடலாம். என்ன கூத்துன்னே தெரிலங்க. சரி வேணாம், அதெல்லாம் சப்ஜெக்டில் இப்போ நம்ம அதை பேச வேண்டியதில்லை. நீ வேற ஏனாவது இருக்க நான் வேற ஏனாவது இருக்க, அது சாளர சோதின்னு சொல்றாரு பாருங்க ஒரு சப்ஜெக்ட். அடி வேறுங்க அது. ஏன்னா அந்த கோயிலை கட்டினவன் யாருன்னு கேட்டா, யாருங்க கட்டினா கோயில? வெரி குட், கோச்சங்க சோழன். அவன் முந்தைய பிறவில யாருங்க? சிலந்தி. சிலந்தி தான் கோச்சங்க சோழனா. ஆனா ஆனைக்காவில் இருந்தவன். யானையும் அவனுக்கு பூஜை பண்ண கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த யானை என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி இந்த சிலந்தி பூஜை பண்ணும். அது என்ன பண்ணும்? புத்தியினால் சிலந்தியும் தன் வாயில் நூலார் புதுப்பந்தர் அது இழைத்து சருகால் மேய்ந்து. அந்த பந்தல் அது எதுவும் தெரியாமல் பண்ணிச்சு இவங்க சொல்கிறாங்க. இல்லை அப்பர் சாமி சொல்கிறார், புத்தியினால் சிலந்தியும் தெரிஞ்சேதான் பண்ணிச்சுன்னாரு. சிவபூஜை தான் பண்ணிச்சது. புத்தியினால் சிலந்தி, புத்தி பூர்வ புண்ணியம் அபுத்தி பூர்வ புண்ணியம்லாம் உண்டு. இது புத்தி பூர்வமாக செய்தது. அந்த வலையை போட்டு அது மேலே அந்த நாவல் மரத்தினுடைய சருகுகள்லாம் அப்படி போட்டுட்டு அந்த சிலந்தி வலையில் அது வழியாக மேலே இருந்து பார்க்கும். ஈசனை பார்க்கறது இப்போ எந்த திசையிலேருந்து பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கிழக்கு முகமாக பார்த்தவர், மேற்கு முகமாக பார்த்தவர், சில சிவலிங்கங்கள் மட்டும்தான் உச்சியிலேருந்து ஈசான முகம் பார்க்க. இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்கன்னா சிவனை உச்சியிலேருந்து பார்க்குற மாதிரி அவன் பண்ணியிருந்தான் ராஜேந்திர சோழன். ஏன்னா அவனுக்கு மேலேருந்து அந்த தரிசனம் பண்ணணும்னு அவனுக்கு ஆவல் அந்த பெருமானை. அதனால மேலே இருந்து ஒரு டயர் மேலே போட்டு அந்த கோபுரத்துக்கு கீழே ஒரு டயர் போட்டு அதில் நடுவில் ஸ்கொயராக கட் பண்ணி அது உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மேலேருந்து கீழே தெரிவார். அது ஈசான முக தரிசனம். இப்போ 4 திக்குகளிலும் தரிசனம் பண்ணுகிற மாதிரி ஒரு கோயில் கட்டினா பெண்ணாகலாம். நீங்கள் 4 பக்கமும் பார்க்கலாம். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து 4 திசையிலையும் போகலாம். எல்லா திசையிலையும் எப்படி வச்சிருப்பான்னா சாளரம் வச்சிருப்பான், ஜன்னல் வச்சிருப்பான். இந்த ஜன்னல் வழியாக தான் அதை பார்க்கணும். அப்படி வச்சிருக்கிறான் ராஜேந்திர சோழ கட்டின கோயிலில் கூட அங்கிருந்து மேலே பார்க்கிற பொழுது ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி மேலே இருந்து சிவபெருமான ஈசான முகமாக பார்த்தது போல நம்முடைய கோச்சக சோழன் கட்டின கோயில்கள்லாம் பெரும்பான்மை கோயில்கள் சாளரம் வழியாக அது பார்க்குற மாதிரி அப்படி வச்சுருந்தான். திருவானைக்காவலில் இன்னும் விசேஷம். முதல் கோயில் அதுதான். முதல்ல கட்டினதும் அந்த கோயில் தான் கட்டினா. அந்த சாளரத்தின் வழியாக பார்க்குற மாதிரி கட்டி அப்படி தான் பார்த்தானா. ஏன்னா அவன் சிலந்தியாக இருக்கிற பொழுது சிவபெருமானை பார்த்தது வலை பின்னி வலைக்கு வழியாக தான் பார்த்தான். அந்த உணர்வு இந்த அரசனானதுக்கு அப்புறமும் பார்த்தான் அப்படி. அதனால சாளரச்சோதினார். எவ்வளவு ஒரு நுட்பமான செய்தி அருணகிரிநாதர் வைக்கிறார் என்று சொல்லி, நீ வேறானாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற வேண்டும் என்று சொல்லி திருப்புகழ் சபையில் வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.